திமுகவோட சேர்றது ஒரு கேவலமான நிலைமைங்க. அதை விட இவங்க தற்கொலை பண்ணிக்கலாம். அண்ணா திமுக ஒரு படத்தை செஞ்சு நடுவில் தற்கொலை பண்ற மாதிரி சூக்கு போட்டுடலாம். அது ஒரு திமுக ஒரு சார் ஜனநாயகமா சார் இது பாருங்க. தாவேக்கா நம்ம விஜய் வருவார் நிச்சயமா, அது கடவுளா கொடுத்த தீர்ப்பு. அது எது திமுக கொடுத்த தண்டனை. ஆயிரக்கணக்கான போய் விஜய் தலைமை ஏற்று தாவேக்கால இணைந்து வருகிறாங்க. அண்ணா திமுக ஒழுங்குபட்டு கீழே இறங்கி பழனிசாமி வரல அப்படின்னாக்கா அண்ணா திமுக நிலைமை மோசமாயிடும். அந்த திமுகோடலாம் இருக்கக்கூடாது, இனிமே ஆணத்தோடலாம் இருக்கக்கூடாது. ஓடி வரணும் பதிவு கொடுத்தீங்க, ஓடி போறணும் பதிவு கொடுக்குறீங்க. எப்படி மத்தவன் இருப்பான்? இன்னைக்கு என்ன இப்ப நிலைமை? நம்ம எதுக்கடா இவங்ககிட்ட உட்காந்து இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்நாளை வேஸ்ட் பண்றது. நம்ம வேற எங்கன்னா போனா நம்ம பேரும் பொருளும் கிடைக்கும், பதவி கிடைக்கும், போயிடாது. சார் பணம் வச்சுட்டு இருக்காரு சார். இதை விட நல்லா ஆகும். என்கிட்ட பணம் தான் இல்லை. அந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் நான் கிடையாதுங்க. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன்னாக்கா ஹைகோர்ட் ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வேணா என் எல்லாத்தையும் பொடி பிடிச்சிருக்காங்க தான் ஊர்வலத்தில். அத்தனை பேர் கவர்மெண்ட் அட்வொகேட் ஆகுறது, ஸ்டம்போர்டு வக்கீல் ஆக்கணுது. அது ஒன்று சேர்த்தா தான் அதிமுகன்னு ஒன்று இருக்குங்க சார். அவங்களாம் சசிகலா தினகரனை சேர்க்கக்கூடாது சார், 2 பேர் தவிர. சார் அவங்களால துரோகி சார் அவங்க கட்சிக்கு. அவங்கள தவிர அவங்க 2 பேரும் கட்சிக்காரனே கிடையாது, வேலைக்காரங்க. அங்க அதிமுக அழிஞ்சதுக்கு காரணமே அவங்களால தான். என்ன சார் அரசியல் யாருக்காக சொல்ல? அரசியல் சொல்ல யாருக்காக? மாறாது. போய் திமுககாரன் காலில் போய் விடுவாங்களா? அப்போ ரெட்டாலியும் உதயசூரன் ஒன்றா சார் நிற்பான் இருக்குங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சனிக்கிழமை வாரம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஆயிரக்கணக்கானவர் போய் விஜய் தலைமை ஏற்று தாவேக்கால இணைந்து வருகிறார்கள். இப்படியே தொடர்ந்துட்டு போனா என்ன ஆகும்? பழனிசாமி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்குறீங்க? ஏன்னா ரைட்டுங்க, அவரு கட்சியை அரவணைக்க தகுதி இல்லாத அளவுக்கு இறங்கிட்டாருங்க. அவருக்கு இப்போ ஒரு சுயநலம் வந்தாச்சுங்க. எவன் போனான்னு நம்ம வரைக்கும் கட்சியில் இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாருங்க. இவர் எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு, எல்லா நிர்வாகிகளையும் கூப்பிட்டு ஒரு கருத்து கேட்டு கட்சியை ஒரு கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கு உண்டான தகுதி அவர் இழந்துட்டாருங்க. என்னது பேருக்கு மாவட்ட செயலாளர் கூப்பிட்றேங்க, அவங்கள கூப்பிட்றேன், இவங்களுக்கு எதுக்கு கூப்பிட்டு என்ன பண்ணீங்க? நீங்கள் என்ன செஞ்சுருக்குறீங்க கட்சிக்காரனை? எந்த கட்சிக்காரனை பார்க்குறீங்க நீங்கள்? பெரிய இது மாதிரி உட்காந்துட்டு பெரிய இந்த இது நிரந்தரமாக இருக்கின்ற ஒரு ஆஸ்தான இது மாதிரி பார்க்குறீங்க. எதுக்கு போகிறாங்க? அவங்களை கூப்பிட்டு பேசுங்க. முன்ன எம்எல்ஏங்களை கூப்பிட்டு பேசுங்க, நிர்வாகிகளை கூப்பிட்டு கேளுங்க, மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டுங்க, முன்னாள் நிர்வாகி நிர்வாகிகளை கூப்பிட்டுங்க. பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணி தான் ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்துட்டு பண்ணி தான் என்னங்க அது அர்த்தம்? இது கட்சி நடத்தினாலும் வெத்தலைப்பாக்கடை மாதிரி ஆக்கி விட்டார் அவருங்க. ஏன் கூப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கு என்னத்துக்கு ஒரு பெரிய இது? அது ஏன் போகிறாங்க? உனக்கு அந்த தகுதி இழந்துட்டீங்க. ஏதோ ஒரு ஒன்று சேர்த்தா தான் அதிமுகன்னு ஒன்று இருக்குங்க சார். அவங்களாம் சசிகலா தினகரனை சேர்க்கக்கூடாது சார், 2 பேர் தவிர. சார் அவங்களால துரோகி சார் அவங்க கட்சிக்கு. அவங்கள தவிர அவங்க 2 பேரும் கட்சிக்காரனே கிடையாது, வேலைக்காரங்க. அங்கே இருக்கு ஜெயலலிதா வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க. அவங்க வேலைக்கு கொள்ளை வச்சு போகணும். அவங்கள சேர்த்தா இன்னும் கட்சி இது. அவங்கள தவிர 2 பேர் தவிர மீதி அத்தனை பேரையும் ஒன்றா சேர்க்கணும். போனவெல்லாம் கூப்பிட்டு சேர்க்கணுங்க. ஏன்னா அவங்களால தான் அதிமுகவில் இருந்த தகுதி வாய்ந்தவங்கெல்லாம் வெளியில் போயிட்டாங்க. உதாரணம் சொல்ல KKSS எப்படி இருந்தார்? திருநாக்கரசர் எப்படி இருந்தாருங்க? இந்த கட்சி எப்படி உழைச்சவங்களாம் அவங்களெல்லாம் விட்டுட்டீங்க இன்றைக்கி. ஏன் இவங்க இங்கேருந்து எல்லோரும் திமுகவுக்கு தாவினாங்க? இவங்களுடைய தகுதி இல்லாமத்தினால்தான். எத்தனை பேர் இது போனாங்க? இவங்களுடைய தகுதி இல்லாமத்தினால அங்கே தான் ரகங்காரம் ஏதோ கட்சிக்காரனை வேலைக்கார மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க திருமதி சசிகலா கட்சிக்காக எந்த தியாகமும் பண்ணலையா? சத்தியமாக செய்யலைங்க. இன்னொன்று அங்கேருந்து கொள்ளைச்சு போனவங்க தான். அது என்ன நல்ல வேலை எம்ஜிஆருடைய பாட்டு எனக்கு ஞாபகம் வந்ததுங்க. தென் மாவட்டங்களில்
ஒரு 4-5 தொகுதியில அவங்க நிறுத்தின வேட்பாளர் அதிக வாக்கு வாங்கியிருக்காங்க. சார் ஏதோ வந்து ஜாதி காரணத்துக்காக போட்டிருப்பாங்க சார். ஜாதிக்காக போட்ட ஓட்டே தவிர, கட்சிக்காக, நீதிக்காக போட்ட ஓட்டு கிடையாது. ஏதோ நம்ம சொந்த பந்தம் இருக்கட்டும், இவங்களும் வந்து இருக்காங்களே அப்படின்னு, அவங்களால கொஞ்சம் பொழைச்சவங்க தான் அது. அவங்களால வந்து கட்சிக்கு லாபம் இல்ல. அதிமுக அழிஞ்சதுக்கு காரணமே வந்து அவங்களால தான். யாரு போய் சேர போறீங்க விஜய்கிட்ட. ம். போய் அந்த பனையூர் கேட்ட போட்டு ஆட்டுனா, அவர் என்ன நினைப்பாரு உங்கள பத்தி? யாரு? விஜய். யார சொல்றீங்க? போய் சேர்றாங்கல்ல கட்சிக்காரங்க. ஆமாங்க. அதிமுகவினர். ஆமாங்க. அவங்களும் அதிமுகவினர் தான். நீங்களும் முன்னாள் அதிமுகவினர் தான். நான் எந்நாளும் அதிமுக தான். இந்நாள் வரைக்கும். இந்நேரமும் அதிமுக தான். ஆமா. இந்நாள் வரைக்கும் அதிமுக தான். ரொம்ப நல்லதா போச்சு. ஆ. கடம்பூர் ராஜு எல்லாம் போய் சேர போனாங்கல்ல. ஆமாங்க. எம்சி சம்பத்லாம். ஆமாம். ஆயிரக்கணக்கான பேர் போய் கேட்ட போட்டு ஆட்டுனா, ம். என்ன நினைப்பாரு விஜய்? அவங்ககிட்ட கேட்டியா? வாங்க போய் சேர போறீங்க, முறையா போட வேண்டியதுதானே? ஆமாங்க. கூட்டம் அதிகமா போனா வந்து தள்ளுமுள்ளு ஏற்படுது. இதெல்லாம் வந்து எப்படி பார்ப்பாங்கங்கிறேன். சரி, ஏதோ ஒரு கட்டுக்கடங்காத வெள்ளம் வந்துட்ட மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஒரு டிசிப்ளினாக இருக்கணும். போய் சேரதா இருந்தாலும் வந்து வேற ஒண்ணும் நினைக்க மாட்டாரா? என்னன்னு இவ்வளவு நாள் அங்க இருந்தாங்க, இல்ல நான் எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. இப்ப இங்க வராங்களே. அப்படி பார்க்க போனால் அதே தான் ஓட்டு போட்டாங்க. நீங்களாம் அங்கே ஓட்டு போட்டீங்கன்னு ஓட்டு போட வேணாம்னு சொல்ல முடியுமா? ஓட்டுக்கும் வருது இல்லைங்களா? உங்கள் பக்கம் சேர்றாங்க. நாளைக்கு இதே நபர்கள்லாம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போடுறப்போ வேணாம்னு சொல்ல முடியுமா? அவங்க வந்து என்னென்னா சீக்கிரம் போய் இடம் பிடிச்சலாம் பனையூரில். பின்னால் வர எங்கன்னா இடத்த வந்து காலி பண்ண போகிறோம், பண்ணாத விட்டுற போகிறோன்னு சொல்லிட்டு இவங்க போய் அவசர அவசரமாக உள்ளே போய் உட்காந்துடலாம். பேர் போனா அவர் யாருக்கு தான் கொடுப்பாரு பதவி? இல்லை, எல்லோரும் போய் ஆகணும் சார். சார் இது வந்து கடலில் இருக்கிற தண்ணி யார் குடித்தாலும் வந்து இதை வச்சிட போகிறதில்ல. அது மாதிரி போய் அவன் கடல் மாதிரி ஆகி போச்சு. அது குளம் குட்டை மாதிரி இதுவாகி போல. என்ன குளம் கொட்டையாகி குட்டை காஞ்சி போச்சுன்னா ஒன்றும் இல்லாத போயிடும். இப்போது இது வந்து கடல் மாதிரி ஆயிடுச்சு. இல்லை அங்கே போகிறாங்கன்னா அவங்க ஒரு எந்தோசிஸ்டிக்காக போய் சேர்றாங்க. யாரும் முன்னே போனவங்க முன்னே ஜெயிக்கலாம், மராத்தான் ஓட்ட மாதிரி போயிட்டு உள்ள இடம் முடிச்சா நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எந்தோசிஸ்டிக்காக அவங்க போகிறாங்க. நீங்கள் எப்போ போக போகிறீங்க? எதுக்கு? அதிமுகலேருந்து பார்க்கலாம். இவங்க ஆட்டத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். கடைசியில் என்ன இப்போ நான் பதவி காலையிடுனா நான் பதவிக்கு எப்பவுமே அலைஞ்சது கிடையாது. அப்புறம் போனவங்கள பதவி கேட்க போகிறாங்க. டெஃபினட்டாக தாங்க. அப்படியா? ஆமாம். வேறு எதுக்கு போகிறாங்க? என்ன இங்கே ஒன்றில் ஆகிப்போச்சு. இந்த வீடு இருட்டு வீடு ஆகிப்போச்சு. காய்ஞ்சி போன குளம் ஆகிப்போச்சு. எங்கே போவாங்க? அத்தை குளத்து அருநீர் பறவை போல் வந்து போயிட்டாங்க, போகிறாங்க. நம்ம அப்படி எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆடி அடங்கும் வாழ்க்கை இடான்ற மாதிரி யார் யார் என்னென்ன போகிறாங்களோ போய் பார்க்கலாம். வேடிக்கைலாம் பார்த்து போகலான்னு. நான் போய் எங்கே போகணுன்னா பதவிக்காக நான் போகணுன்ற அவசியம் கிடையாது. பதவி ஒன்று இருக்கணும்னு ஒரு அமைப்பு வந்து அவனை தேடி வரும். அப்படி தேடி வர பதவி நிலையாக இருக்குன்னாக்கா அவன் வந்து தொண்டு செய்வாங்க. சுதந்திரத்துக்காக போகிற பதவி தக்காதுங்க. அது மாதிரி பதவி எனக்கு தேவையில்லை. எங்கே போனாலும் வந்து ஒரு பதவி ஒன்று தேடி வருதுன்னா மக்களுடைய நன்மையை நம்ம செய்யணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதிமுகவில் நான் இருந்தேன். நான் சொன்னவெல்லாம் பெரிய பெரிய பதவியில் வந்தாங்க. ஆனால் அத்தனை பேரும் இட்டு போய் கௌரவமாக சேர்த்து பதவி வாங்கி கொடுத்தேன். ஆனால் எவங்ககிட்ட ஒரு சிங்கிள் டீ கிடையாது, சாப்பிட்டது கிடையாதுங்க. அது எதுக்கு சார் 1 2 சொல்ல முடியும் சார்? ஒரு சில பேரை சொல்லுங்களா? ஒரிஜினல் பேரா? ஒரு சில பேர் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன்னாக்கா ஹைகோர்ட் ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வேணால் என் நேரம் அதிமுக கொடி பிடிச்சிக்கணும். அவங்க தான் ஊர்வலத்தில் அத்தனை பேர் வந்து கவர்மெண்ட் அட்வொகேட் ஆகுது, ஸ்லம் போர்டு வக்கீல் ஆக்கணுது, இது ஹவுசிங் போர்டு வக்கீல், கார்பரேஷன் வக்கீலுங்க, கவர்மெண்ட் அட்வொகேட்டுங்க, அத்தனை பேரும் நான் ஹெல்ப் பண்ணேங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் முன்னாள் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியம் அவர்கள். அவர் யாருன்னு சொன்னால் வெங்கட்ராமனுடைய உறவினர், முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தார். அவரால் தான் அம்மையாரே வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு காரணமே அவர் தான். அப்போ 2 உடஞ்சி போச்சுங்க ஜெயஜான்னு. இவர் தான் வந்து எல்லாத்தையும் உடனே இருந்து ஜெயஜான் உடஞ்சதை ஒன்று சேர்த்து கட்சியினுடைய பார்ட்டியினுடைய ஆஃபீஸ் சாவி வாங்கி கொடுத்தவர் அவர் தான். அவர் அந்த மாதிரி கட்சி செஞ்சாருங்க. அவர் என்கிட்ட சொல்லுவாருங்க, நம்ம கட்சிக்காரங்க பல பேருக்கு தெரியாது, நல்லா உழைக்கிறவங்க, நியாயமான நேர்மையான வக்கீலெல்லாம் கூப்பிட்டாங்க, அவளுக்கு ஒரு நல்ல பதவி கொடுத்து ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு. அத்தனை பேர் நான் வக்கீல்களை கூப்பிட்டு போயிட்டு யாருக்கிட்ட டீ சாப்பிட்டது, ஒரு சிங்கிள் டீ கூட. அத்தனை நண்பரை இட்டு போயிட்டு இவர் வந்து ரொம்ப கட்சிக்காரனுங்க, சாதாரண வக்கீல் தான், சாதாரண குடும்பத்தான போய் அறிமுகப்படுத்தணும். அத்தனை பேரும் பதவி வாங்கினவங்க தான். பதவி வாங்கி நல்லமாக தான் இருந்தாங்க. கட்சிக்கு யாருமே துரோகம் பண்ணதும் கிடையாதுங்க.
அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு அம்மா வந்தப்போ மதுரையில் வீர வரலாறு ஒரு வெற்றி மாநாடு நடக்குதுங்க. அந்த வரலாற்றிலே வந்து பல பேருக்கு நான் வந்து மதுரையில் ரூம் போட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து அடைக்கலம் வாங்கி கொடுத்தது. அப்போ வந்து அழகு திருநாகர் அமைச்சர் இருந்தாருங்க, உள்ளாட்சித்துறை அமைச்சர். அவரும் அவரோட தம்பியை வந்து நான் என்னெல்லாம் சொன்னேன் அத்தனை பேருக்கும் வந்து தங்க வசதி, போக்குவரத்து வசதி எல்லாம் வந்து தான் சொந்த செலவில் இந்த கட்சிக்கு வந்து அமெரிக்காவில் அவரும் நல்லா ஹெல்ப் பண்ணார். அதிமுக வளர்ச்சி அம்மாவை கொண்டு வந்தாருங்க. அழகு திருநாவுக்கரசு, அவருடைய தம்பி அழகு சிவானந்தம் வக்கீல் அவரும் வந்து பல லட்சம் ரூபாயை தான் பாக்கெட்டு கொடுத்து கட்சிக்காக பெரிய கூட்டத்தெல்லாம் நடத்துறதுக்கு அம்மாவுடைய பத்தத்துக்கெல்லாம் பாரம்பரியமான குடும்பம்னா நம்ம தலைவர் வந்து அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ வந்து ஒரு பற்று வச்சிருந்தவர். அழகு திருநாவுக்கரசனுடைய திருமணம் தஞ்சாவூர் பக்கத்தில் நடக்கிறப்போ கிராமத்துக்கு மெயின் ரோடு வந்து சொந்த செலவு ரோடு போட்டு உள்ளேட்டமும் எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணி வச்சவங்க இடமலையூரில். அந்தளவுக்கு அவங்க வந்து கட்சிக்காக தான் சொந்த செலவே பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கட்சியில் ஒரு பைசாவோடு அவங்க அனுபவிச்சலை. அந்த நட்போடு தான் நான் வந்து அவங்களுடைய உறவோடு தான் நான் வந்து பலருக்கு வந்து ஹெல்ப் பண்ண வச்சு எல்லாம் பண்ணாருங்க. சாதாரண வக்கீல்களெல்லாம் வந்து கார்ப்பரேஷனை போட்டோம். அதே மாதிரி ஸ்லம் போர்டு அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வக்கீலை போட்டோம். எல்லா வக்கீலும் வந்து நல்ல நேர்மையான வக்கீல்களாக தான் இருந்தாங்க. பல பேர் ஜட்ஜியாக கூட இருக்காங்க. என்ன பேர் சொல்லக்கூடாது, இப்போ அது சொன்னால் வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கௌரவத்தை நம்ம குறைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவங்களும் இருந்தோம், அந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க. இதுக்கு நான் சொல்கிறேன், என் பின்னால் அதிமுக கொடி பிடிச்சி வந்தவங்கலாம் வந்து எதுக்கு நான் ஜட்ஜி ஆகினாங்கன்னு சொல்கிறேன். இன்னைக்கு நிலைமை அதிமுக நிலைமை அதிமுக ஒழுங்குபட்டு வந்து கீழே இறங்கி பழனிசாமி வரல அப்படின்னாக்கா அதிமுகவுக்கு வந்து நிலைமை மோசமாகிடும். அந்த திமிரோடலாம் இருக்கக்கூடாது, இனிமேல் ஆணத்தோடலாம் இருக்கக்கூடாது. யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து சேர் போட்டுன்னு பாருங்கள். ஒரே உதாரணம் நான் சொல்கிறேங்க, ரைட்டாக ராங். நம்பூதிரி பாடு ஆமாம், யாரை பார்க்குறாரு இப்போ கூட வந்து இன்னும் இந்த அடங்குல ஏறிங்க சார். ஒரு உதாரணம் சார், நம்பூதிரி பாடு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா. அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? ரைட்டாக ராங், அது கட்சிக்கு மாறுபட்டு நான் சொல்கிறேங்க. அவர் வந்து அந்த முதலமைச்சர்ன்ற பங்களாவை விட்டுட்டு வெளியில் வந்து உட்காந்துட்டு சாதாரணமாக சேர் போட்டுட்டு எல்லாரையும் பார்த்தவர். அந்த மாதிரி ஒரு இதுங்க எம்ஜிஆர் அவர்களும் பார்த்தாருங்க. அப்படியே அந்த மாதிரி பார்க்கணும் சார். ஆமாம், எதுக்கு சொல்கிறேன்னா ஆமாம் சார், அந்த மாதிரி வந்து ஒரு சாதாரணமான ஒரு நிலைமைக்கு வந்து மனிதனோட மனிதனாக இருக்கணும், மக்களோட மக்களாக இருக்கணும். இன்றைக்கி அந்த நிலைமை தான் வந்து அவர் பேரும் புகழும் இருக்குது கம்யூனிஸ்டில். நான் பல தலைவரோடு கூட அவ்வளோ இதுவாக இது பண்ணுவேங்க. யார் கல்யாண சுந்தரத்தை கூட அவ்வளோ இது பண்ணுவாங்க. மாணிக்கம் அவங்க கூட அந்த அளவுக்கு இது பண்ண. எதுக்காக ரேப்போர்ட் வந்தேன்னா அவங்க வந்து மக்களாக மதித்து இது பண்ணாங்க. அந்த ஏற்றத்தாழ பார்க்கல. பணக்காரன், பணம் இல்லாதவன், தாழ்த்தப்பட்டவன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலைங்க. எல்லோருக்கும் அவங்க கண்ணில் வந்து எல்லோரும் நல்லவங்க சமமானவங்க பார்க்கணும். அந்த மாதிரி இல்லையா திமுகவில்? யாரை பதவி கொடுத்தீங்க? ஓடி வரவனுக்கு பதவி கொடுத்தீங்க, ஓடி போகிறவனுக்கு பதவி கொடுக்குறீங்க. எப்படி மற்றவன் வந்து இருப்பான்? இன்றைக்கி என்ன இப்போ நிலைமை? நம்ம எதுக்கடா இவங்ககிட்ட உட்காந்து இருக்கிறது, நம்முடைய வாழ்நாளை வேஸ்ட் பண்ணுறது. நம்ம வந்து வேறு எங்கன்னா போனால் நம்ம பேரும் புகழும் கிடைக்கும், பதவி கிடைக்கும் போயிடுறாங்க. அது காரணம் தலைமையினுடைய தகுதியில்லா தன்மை தான். எம்ஜிஆர் பேரில் கூட பாருங்கள், ஏதோ ரைட்டாக ராங் நல்லா எதிர்த்து கேள்வி கேட்டவர் வந்து நம்ம எஸ்ஜிஎஸ் தான். அப்பேற்பட்ட எஸ்ஜிஎஸ்க்கு வந்து கூப்பிட்டு கூட ஒரு கருத்து மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் கூட எம்ஜிஆர் அவர்கள் அவரை கூப்பிட்டு மறுபடியும் அரவணைச்சி பதவி கொடுத்தாருங்க. ஆமாம், கூப்பிட்டு வந்து மறுபடியும் இது பண்ணி நல்லா இது பண்ணாருங்க. அது ஆமாம், பல பேர் இருந்தவங்க தான், எல்லாம் அங்கே போனவங்க தான். மறுபடியும் கூப்பிட்டு அரவணைச்சி அந்த இது கொடுத்தாருல. அந்த மாதிரி இருக்கும் ஒரு தலைமை. நீ போன எப்படா போகிறாங்கன்னு சொல்லி அண்ணன் இப்போ போகணும், தென்னை இப்போ காலி ஆகுமான்னு சொல்லிட்டு இவெல்லாம் போய்ட்டு நம்ம வரைக்கும் வந்துக்கலாம் அப்படின்னு ஒரு கட்சி. அது என்னது கட்சிக்காக ஒரு கொள்ளையில் கோட்பாடு இல்லாமல் திமுகவோட சேர்றது ஒரு கேவலமான நிலைமைங்க. அதை விட இவங்க தற்கொலை பண்ணிக்கலாம். அதிமுகன்னு ஒரு படத்தை செஞ்சு நடுவில் தற்கொலை பண்ணுற மாதிரி சூக்கு போட்டுடலாம். அது ஒரு திமுக வந்து ஒரு சார் ஜனநாயகமா சார்? இது என்னென்ன திமுகவில் போய் சேரத்துக்கா? அதை விட கேவலமாக சொல்லலாம், அதை விட வேறு மாதிரி ஒப்பிடலாம். அது சொன்னவர் வந்து நாட்டில் எல்லாம் வந்து வேறு மாதிரி கேள்வி இது கேட்பாங்கன்னு. அந்த மாதிரி வந்து திமுகவில் போய் மானம் கட்டவங்களா? ஏன்னா மானம் சூடு சொர்ணம் இருக்கணும் சார். மாறனா கூட போகக்கூடாது சார்.
அதை தான் போகாத இருக்கணும் மனுஷன் என்ன. அதுக்கப்புறம் வேறு மாதிரி கூட போயிடலாம். அதான் அரசியல் சூழல் வந்து என்ன சார் அரசியல்? அரசியல் யாருக்காக சூழல்? அரசியல் சூழல் யாருக்காக? அரசியல் சூழல் மாறுமா மாறாதா? மாறாது. 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 ஒருவேளை மாறுற மாதிரி வந்து நம்ம மாறுற மாதிரி வந்து இவங்க போய் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தான் ஆகிடும். போய் திமுககாரன் காலில் போய் விழுவாங்களா? ஒருவேளை வந்து தவிர்க்கவே முடியல, ம் சேர்ந்துதான் என்ன எப்படி சேரணும், என்ன சேர்ந்து ஆகணும்னு? ஆகணும் அப்படின்னு போய் நின்னா சரி அப்போ என்ன ஆகுங்க? சார் நான் சொல்கிறேங்க, அப்போ ரெட்டாலியும் உதயசூரன் ஒன்றா சேர்ந்துப்பான் எலெக்ஷனில். கொடி எப்படி பிடிப்பீங்க? ஏடிஎம்கே கொடி எப்படியா? அதை தான் சார். அப்படின்னா இவங்க தற்கொலைக்கு சமம். இவங்க தற்கொலை பண்ணிக்கின்னு போயிடலாம். அதிமுக என்கிட்ட விடுங்க. நான் வந்து அதிமுகவுடைய மரியாதை நான் காப்பாற்றுவேன். இன்னைக்கு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை யார் பார்த்தாலும் சார் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு ஒன்றா பார்க்குற பெண்ணுக்கிட்டு சொல்கிறோம். நேற்று கூட அரக்கோணம் கோர்ட்டில் போய் பார்க்குற ஒரு தாய்மார் சொல்கிறேன், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேண்ணே. ஓ விவாத மேடையில் வரீங்களா, இந்த டிவியில் வரீங்களா? நான் பார்த்துருக்கேன், நல்லா இருக்குண்ணா. எதுக்குன்னா அந்தளவுக்கு வந்து நானும் கட்சியில் காஷ்மீர் கன்னியாகுமரி வரைக்கும் காஷ்மீர் போனால் கூட ஒருத்தர் பார்க்குறாப்புல, சார் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஓ அப்படியா, நீங்கள் ஏடிஎம்கே தானே, அம்மா கூட இருந்தீங்களா, தலைவர் கூட இருந்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணுங்க. என்ன இது கிடைக்குதுன்னா ஏதாவது கீழே விழுந்துடலாமா? இதை விட கேவலம் வந்து நீங்கள் இப்போ இப்போயே கூட வெளியில் போயிடுங்க. நீங்கள் தனிப்பட்ட முறை திமுக போய் சேர்ந்துங்க. அந்த கட்சியை நான் காப்பாற்றிக்கிறேன். அந்த தகுதி திறமை என்கிட்ட இருக்குது. என்ன எல்லா ஆற்றலும் என்கிட்ட இருக்குங்க. என்ன லீகலாகவும் நான் பார்ப்பேன், அரசியல் ரீதியாகவும் பார்ப்பேன், இலக்கிய ரீதியாகவும் பார்ப்பேன். பேச்சிலே அதை பண்ண முடியாது. நான் பார்த்தவன் தான். என்ன எவனாவது என்ன மாதிரி பேச சொல்ல திமுக இப்போ இருக்கிறவங்க களத்துல வந்து அதிரடியே இறங்க போறீங்க. ஆமாம் இறங்கி தான் ஆகணும். இவங்களாம் ஓட்டிகிட்டு தான் இறங்கணும். இவங்களாம் ஓடி போயிட்டோம், போங்க கட்சி எங்கிட்ட விட்டுருங்க. என்ன சார் திமுக அதிமுகவில் வந்து கொடுப்பாங்களா எங்க இவ்வளவு நாள் கட்சி கட்டி காத்து காவந்து பண்ணி என்னென்ன கட்சியை காப்பி கொள்ளடிச்சிட்டு போனீங்க? எத்தனை பேர் குற்றவாளி வந்து நிற்கிறீங்க? குற்றவாளி சார் எப்படி நிற்கிறீங்க? எம்ஜிஆர் குற்றவாளி நின்னாரா? ஆட்சி பண்ணார், அதிகாரத்தில் இருந்தாருங்க. எம்ஜிஆரை பற்றி எவனா விரல் நிட்டு பேச முடியுதா? லஞ்சம் வாங்கினாருன்னு குற்றவாளி கொண்டு நின்னாருங்களா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு. அந்த காலகட்டத்தில் திமுகவில் வந்து இதே போல போய் சேர்ந்தாங்களா நிறைய பேர்? திமுகவிலேருந்து எங்கள் அதிமுகக்கா? அவன் வந்துட்டாங்களே எல்லாரும் வேணான்ட்டு கருணாநிதியை விட்டுட்டு. இல்லை சார், இதே போல பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு 10,000 பேர் 20 பேர் போய் சேர்ந்தாங்களான்னு கேட்குறேன் சார். அன்றைக்கி ஜனத்தொகை அப்படி, இன்றைக்கி ஜனத்தொகை எப்படி? அன்றைக்கி தலைவனுடைய எண்ணம் அப்படி. தலைவன் எவன் சொல்ல முடியும்? தலையில் இல்லாதவன் இன்றைக்கி தலைவன். தலையில் தகுதியோடு இருக்கிறவங்களாம் தலைவன் கிடையாது. யாருக்கு இருக்குது இன்றைக்கி? எல்லாமே இல்லையே. பணம் வருதா போன இடத்துல, அந்த இடத்துல அந்த மாதிரி மணி மைண்டோட தான் இன்றைக்கி இருக்காங்களே தவிர ஒரு தன்மானத்தோடவோ கொள்கையோடவோ இருக்கணும்னு இல்லையே. நாட்டுப்பற்றாவோ மக்களுடைய பற்றாவோ இல்லையே. சூழ்நிலத்தை தான் இன்றைக்கி ஆகிப்போச்சு. இன்றைக்கி பாருங்கள், கோடியில் சர்வசாதாரணம் ஆகிப்போச்சு. தெருக்கோடியில் நின்றவங்களும் அந்த கோடியில் பேசுகிறாப்புல. எப்படி இருக்குது இன்றைக்கி? இன்றைக்கி கட்சி வியாபாரம் ஆகிப்போச்சு. கட்சி நீ எத்தனை கோடி கொடுக்குறே அவனுக்கு சீட்டு, எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டு. அத்தனை கோடி அவங்க கொடுத்துட்டு எப்படி சார் சம்பாதிக்காத இருப்பான்? நீங்கள் 10 கோடி கொடுத்தா தான் சார் அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டுன்னா, நான் 10 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போய் அதிமுக அலுவலகத்தை நான் வச்சேன்னா நான் 100 கோடி 1000 கோடி கொள்ளாடிக்கணும் தானே பார்ப்பேன். அந்த 1000 கோடி யாருடைய தலையில் கை வைப்பேன்? நமக்கு நம்பி ஓட்டு போட்ட மக்களுடைய தலையில் தானே கொள்ளாடிக்கணும், அவங்க வயிற்றில் தான் அடிக்கணும். அப்போ அந்த மாதிரி பணமே தேவையில்லையே. கடைசியில் அந்த பணத்தை எங்கே வச்சுட்டு போவீங்க? அதுதான் நான் ஒன்று சொன்னேங்க. அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு இந்த சூழல்லையும். சார் சார் பணம் வச்சுட்டு இருக்காரு சார். கட்சி கொடுத்தா என்ன ஆகும்? இதை விட நல்லா ஆகும். என்கிட்ட பணம் தான் இல்லை. நான் சீச்சு அந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் நான் கிடையாதுங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. அது மாதிரி இவங்களா போக வச்சுருவாங்க மற்றவங்களெல்லாம். அவங்கள போய் சேரல, இங்கே இருந்து போங்க போங்கன்னு இவங்களா தான் அமுச்சு விட்டுறாங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் கடைசியில் வந்து எவ்வளோ சொத்து இருக்கு அதிமுக மொத்தம் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இவங்க இருக்காங்க. சீட்டுக்கு ஒரு ஓட்டு கொடுங்க. அப்போது ஒரு உதாரணம் நான் சொல்லுங்க. அண்ணாவும் ஆட்சி காலத்தில் இருந்தப்போ எடப்பாடியே விமர்சனம் பண்ணுறீங்க. அதிமுக திமுக இணைப்புக்கு எம்ஜிஆரே அன்றைக்கி வந்து முயற்சி பண்ணி போயிட்டாரு. அதை கடைசி நேரத்தில் வந்து மாற்றினது யாருன்னா அங்கே இருந்தவர்கள் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் மாற்றி அவர் கொண்டு வந்தாங்க. அப்போ எதுக்கு சொன்னாங்கன்னா சார் எம்ஜிஆரால் தான் திமுக. எம்ஜிஆரே அந்த இணைப்பை ஒத்துக்கிட்டாரு. எதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா கருணாநிதி குடும்பத்தால் இப்படி வந்து அவர் அங்கே போய் மறுபடியும் கருணாநிதி குடும்பத்துக்கு கூட கொடுத்துருப்பாருங்க. அப்போ நம்ம இது பிஜு பட்நாயக் தான் வந்து எல்லாம் கூட வந்து ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு பார்த்தாருங்க. தப்புன்னு சொல்றீங்க. எம்ஜிஆர் அந்த முடிவுக்கு போனார். சார் எம்ஜிஆர் எதுக்கு முடிவு பண்ணாப்புல? திமுக மைனஸ் கருணாநிதி குடும்பம். கருணாநிதி குடும்பத்தை வேலை கட்டி நம்ம போகலாம் தான் போனாருங்க அப்போ. ஆமாம் தலைவராக வந்து அவர் தொடருவார்.
முதலமைச்சர் நீங்க தொடருவீங்க. அதுதான் வந்து அக்ரிமெண்ட் அன்னைக்கு பேசப்பட்டது. ம் அதுக்கு பிறகுதான் அதோட சூட்சமத்தை வந்து எடுத்து சொல்லி என்னன்னா கருணாநிதியுடைய சூட்சமும் ஆனால் குள்ளநரி தானே எம்ஜிஆருக்கு தெரியும். இவன் போனால் மறுபடியும் இதான் பண்ணுவான்ட்டு வேணான்ட்டு மறுபடியும் இந்த கட்சியை வந்து நம்ம வந்ததை வந்து எடுத்த முடிவை நம்ம இது பண்ணிக்கலாம். மக்களிடம் நமக்கு செல்வாக்கு இருக்குது, மக்களுக்காக எங்கே இருந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம், மறுபடியும் அங்கே போய் சேரணும் அவசியம் கிடையாது, இங்கேருந்து செஞ்சுட்டு போகலாம். சார் அவர் கையெழுத்து போட போயிட்டார் சார். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன சொன்னாங்க, நம்ம வந்து அதுதான் செய்யணும். அங்கே உள்கூத்து என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். போயிட்டு திரும்பி வந்து இப்போ அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து போடலாம்னு சொல்லிட்டு சாணக்கியத்தனத்தால வந்து பண்டுடியார் வந்து அவரை அழைச்சிட்டு போயிட்டார். ஆமாம், ஏன்னா ஆபத்தை வந்து எடுத்து சொன்னது அதான் தெரியும் சார். எம்ஜிஆரே அந்த கண்டிஷன் போனதுக்கு போயிட்டார் இல்லையா, போகாமலாம் இல்லை. அப்படிங்கிறப்ப ஒரு அதே போன்று ஒரு விதமான ஒரு மூல செலவு செய்கிற பொழுது ரெண்டு கட்சிகளும் வந்து யோசிக்கணும்ல மூல செலவு. சார் இப்போ இருக்கிற நிலைமை அப்படியா? அன்றைக்கி எம்ஜிஆர் இருந்த நிலைமை வேறங்க. அன்றைக்கி கூட ஏன் கடைசியில் அவருக்கு சேரத்துக்கு ஏன் வேணான்ட்டாரு? அன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு என்ன நிலைமை சார்? அன்றைக்கி ஒன்றும் தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லைங்க. அதிமுக இன்னைக்கு அதிமுக. ஆமாம் தான். எம்ஜிஆர் அவர்கள் ஏன் சேரல அப்படின்னா கடைசியில் திமுகவில் நமக்கு என்ன ஆபத்து வரும், உயிருக்கே ஆபத்து வரும்னு சொல்லி தான் மறுபடியும் சேரல. கூட இருந்தவங்களாம் வந்து சொன்னாங்க அது வேண்டாங்க, இப்படி இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கூட என்ன பண்ண போகிறார், சில பேர் நன்மை சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல அறிவுரை சொல்கிறாங்க, ஏற்று பாருங்க. அவர் அங்கே வந்து தாண்ட ஒரு அகங்காரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தது கிடையாதுங்க. இவர்கிட்ட அந்த அறிவுரை சொல்ல யார் கெட்ட போகிறவங்க உங்கள்கிட்ட? யார்? ஒரே ஒரு ஆளுக்கு கெடுக்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் இருக்கா, அப்படி முனுசாமி. அவர் உட்கார வச்சு தான் கெடுத்துக்கின்னு இருக்காப்புல அங்கே. முனுசாமி, முத்துசாமி இல்லை முனுசாமி. ஆமாம், அவர் தான் கெடுத்துக்கிட்டு இருக்காரு அங்கே உட்காந்து. அவர் ஸ்டாலினுடைய கைக்கூலி. அவர் யார்? முனுசாமி ஸ்டாலினுடைய கைக்கூலி. அங்கே இருந்து நேரம் சார் இருந்தால் கூட என்ன அங்கே வந்து அந்தரத்து உறவு இருக்குது சார், அந்த உறவு இருக்கு அங்கே. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் இருந்ததுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து அதான் இவர் வயா இவர் தான் வயா இவர் தான். ஆமாம் இருக்கு, ரெண்டு தான் உண்மை. எதில் எரியிற கொள்ளியில் எது நல்லதுன்னு சொல்ல முடியாதுல்ல, ரெண்டு கொள்ளி ஒன்று தான். அது என்ன இவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கினவர் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு கட்சி கெடுத்துட்டாங்க. மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? எது இவங்களுடைய நிலைமை என்ன, எந்த வழியில் இவங்க போகிறாங்களோ, போய் பாழுங்காலத்துக்கு போய் வழி காட்டிட்டு விழுந்தாங்கன்னா கண்ணை கட்டிட்டு, பகல்லையே கண்ணை கட்டிட்டு பாழுங்காலத்தில் போய் விழுந்தாங்கன்னா எப்படி இது பண்ண முடியும்? ராத்திரியில் லைட் அடிச்சுட்டு போனால் கூட தெரியும் எதிர்க்க வந்து பள்ளம் இருக்குன்னு. இவங்க பகல்லையே வந்து கண்ணை கட்டிட்டு போகிறாங்களே. சரி, அவர்கள் மட்டும்தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்க முடியும். அந்த கட்சியோட நிலைமையை பார்த்துட்டு நீங்களாம் ஒரு மூத்த நிர்வாகி, நீங்களாம் வந்து நீங்கள் தானாலும் நீங்கள் போய் வந்து நீங்கள் சொல்லணும் சார். சொல்லத்துக்கு விட்டா தானே சார் பார்க்க முடியாதான்? நீங்கள் யாரை போய் சார் அங்கே இருக்க வேலைக்கார பசங்களும் அப்படி தான் இருக்கானுங்க. போய் கேட்ட போய் பிடிச்சி ஆண்டுறீங்க, இங்கே போய் எதுக்கு அது சார் உதவாத இடம் போய் எதுக்கு பண்ண முடியும்? என்ன இங்கே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, யாரையும் மதிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன எப்படி போய் எல்லாம் இது பண்ண முடியும்? காஞ்சி போன மரத்தில் போய் எப்படி சார் வந்து இலையாக இருக்க முடியும்? இல்லை அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க அவங்க. விழ போகிற மரமாகி போச்சு, பட்டு போன மரம், எப்படி இது பண்ண முடியும்? சார் எனக்கெல்லாம் கொடுத்துருந்தா பெரிய நிலைமை. ஆமாங்க சார், என்னால் தான் கட்சிக்கு லாபம். கட்சிக்காக நான் வந்து கட்சியுடைய ஒரு பைசா லாபத்தை நான் அனுபவிச்சோம் கிடையாது. எந்த பதவியில் வந்துட்டுங்க நான் வந்து பேச்சாளர் பட்டியலெல்லாம் இருந்தோம். அது என்ன எல்லா லீடரும் கூட வந்து யூக்கலாக பேசியிருப்பேன். நாவலர் கூட இருந்தவன், ராஜாராம் கூடலாம் இருந்தவன், அம்மா கூடலாம் இருந்தவன். இன்னும் எனக்காக நான் பயன்படுத்துனதே கிடையாதுங்க. ஸோ அதை வச்சு நான் வந்து போய்ச்சது கிடையாது. நான் உழைப்பாளி கிடையாது. எல்லாருக்குமே தெரியுமே, கோர்ட்லேயும் தெரியும், சரி வெளியிலையும் தெரியுங்க. எந்த கட்சிக்காரனை பார்த்தாலும் இது பண்ணி தான் இருப்பாங்க. நான் கட்சிக்காரன் தான் உதவி பண்ணுவேன். யார் எந்த கட்சியிலேருந்து எங்களுக்கு வந்தாலும் வந்து எந்த நண்பர்கள் வந்தாலும் சரி, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் செஞ்சு கொடுப்பேன். லீகலாகவும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரிங்க. அது மாதிரி உதவி பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. நான் பெரிய பதவியில் இருந்ததில்லை. எதுவாக இருந்தாலும் பெரிய அதிகாரி கூட பேசி ஹெல்ப் பண்ணுங்கன்னு பண்ணாங்க. சுருக்கமாக அதாவது நெருக்கடியான இந்த சூழலில் என்ன சொல்ல வரீங்க, என்ன தீர்வு அதுக்கு? பழனிசாமி தான் இதுவும் இருந்த இறங்கி வந்து எல்லாரையும் அரவணைச்சி பேசுவான். கண்ணா திமுகன்னு ஒன்று இருக்கும், எல்லாத்தையும் அம்போன்னு திமுகன்னு ஆகிடாது. பொதுக்குழு கூட்டணும்னு சொல்கிறீங்களா? பொதுக்குழு மட்டும் சார், பொதுக்குழு செயற்குழு எல்லாம் திறமையான நிர்வாகிகளை கூட்டி பேசணும். இப்போ நான் போய் பொதுக்குழு செயற்குழு போனேன்னா என்னை உள்ள விட மாட்டாங்க. எவனும் கேட்கல, நான் இருந்தோம் போய் வந்தவன் தான். எனக்கு சிறப்பு அழைப்பாளராகவும் இருந்தது. என்னையே தடுத்து நிப்பாட்டுறீங்க, உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கு? நீங்கள் அப்படியே வந்துக்க
தடைகளை உடைக்க வேண்டியதுதானே சார் சார் தடை உடைச்ச போதும் சார். எனக்கு ஒரு தன்மானம் இருக்குது சார். அதுக்காக தடைகளை நான் உடைக்கிறதுக்கு என்ன தருமானம்? சார் போகிறோம் கேட்குறோம். அதாவது என்ன சொல்கிற ஔவையார், மதியார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். அப்படி போய் நான் என்ன போய் அந்த கட்சியில் போய் பதிவு வாங்கி நான் என்ன பண்ண முடியும்? இது சங்க இலக்கியம் சார். சங்க இலக்கியமில்ல, இது இது அரசியல். தங்க இலக்கியம் நான் பேசுகிறதும். இன்றைய இலக்கியம் அதுதான். ஔவையார் என்ன சொன்னாப்புல, மதியாத தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னாப்புல. அப்படி போய் நான் என்ன போய் பண்ணணும்? அதை போய் அந்த கட்சியில் பதிவு வந்து வர முடியுமா? இல்லை, நான் அட்வொகேட்டாக இருக்கேன். பல பேருக்கு நான் நன்மை செய்கிறேன்ல. நீங்க பொதுக்குழு செயற்குள்ள எதுவுமே கலந்துக்கிறது கிடையாது. வந்து அந்த அம்மா இருக்கப்போ எனக்கு சிறப்பு அழைப்பாளராக வரும். இப்ப இப்போ வரது இல்லையா? ஏன் எதுன்னு நீங்க கேட்டீங்களா? கேட்டேன், எவன் பதில் சொல்கிறான்? அங்கே போய் மாவட்ட செயலாளரும் கிடையாது. மாவட்ட செயலாளருங்க அடேங்கப்பா, தலைமை கழகத்துல போய் கேட்க வேண்டியது. எவனும் போய் கேட்பாங்க வேலைக்கார பசங்களை. ஒரு ஃபோன் பண்ணுங்க, எடுக்க மாட்டானுங்க. அங்கே போய் கேட்டால் சார் யார் சார் நாங்கள் அப்படி கதவு பூட்டு வெளியில் போடுறானுங்க. எதுக்கு அந்த இடத்துல சார்? அங்கே வந்து கூரை கொட்டாயா இருந்த இடத்துலேருந்து போனுவேன். அதிமுக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் கூரை கொட்டாய் தான் சார் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் நம்ம காலத்தில் பில்டிங்கெல்லாம் பக்கத்தில் கட்டுறது என்ன ஒரு சர்வசாதாரணம். படிங்கன்னா ஒரு கட்டப்படி தான். அப்போல்லாம் போய் எம்ஜிஆர் அங்கே உட்காந்துருப்பாருங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் கூட வந்து ஒரு வீடு இந்த எம்ஜிஆருக்கு அவருக்கு அது வந்து முஸ்லீம் ஒருத்தன் உட்காந்துருப்பாருங்க. அங்கே தான் உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி நான் போய் வந்தவங்க. அதனால எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் சார். என்ன மரியாதைன்னு மனிதனுக்கு கொடுக்கணும். பதவிக்கோ சட்டக்கோ கிடையாது. ஔவையார் சொன்ன மாதிரி நல்ல இதுவாக பந்தாவை பட்டு போனால் அவனை இட்டுமே உள்ளே உட்கார வச்சு சாதாரண போய் அப்படி உட்காருன்னா என்ன அந்த மாதிரி என்ன. என்னால் 10 ஓட்டு வரும் வந்தது. நான் பேசாத மீட்டிங்கில் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நான் பேசுகிறேன். சாதாரண கூட்டத்தில் இல்லை. அந்த காலத்தில் நான் பேசுனது அப்படிலாம் இருந்ததுங்க. என்ன எம்ஜிஆர் ஆச்சரியப்படுவார் என் பேச்சை கேட்டு. பெருமைக்காக சொல்ல, ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறவன். அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி கூட்டத்தை போட்டுவேன். இந்த அம்மாவுக்காக பிறந்த நாளுக்கு வந்து 5000 வக்கீல்களை கூட்டி பிறந்தநாள் அட்வொகேட்டுடைய விங்கில் வச்சே கூட்டம் போட்டுவேன் ராணி மைய மேலே. அதேமாதிரி கலைவாணர் நேரத்துலையும் போட்டுவேன். மாப்போசியே வந்தாருங்க. மாப்போசி வருவாருங்களே, எவ்வளோ பெரிய தன்மான தலைவர் அவர் வந்தாருங்க. எஸ்எஸ்ஆரை வர வச்சுங்க. அம்மாவை பற்றி நல்லா பேசி தான் போனாருங்க. இந்த அம்மா பற்றி பட்டிமன்றம், கவியரங்கம், கருத்தரங்கம் எல்லாத்தையும் நடத்தினவன். மாப்போசி ஆச்சரியப்பட்டார். அதே மாதிரி தான் வந்து அடுத்த முதலமைச்சரான 2வது வருஷத்தில் ராணி மைய மேலே போட்டோங்க. எக்மோரில் மொத்தம் 2000 அட்வொகேட் தமிழ்நாடு ஃபுல்லாக வர வச்சுங்க. வந்தாங்க. அவ்வளோதான். காலையில் வந்து கலை இலக்கிய கூட்டம், கவியரங்கம், பட்டிமன்றம், கருத்தரங்கம், சங்கர் கணேஷ் மியூசிக்கு போட்டு அதில் திருக்குறள் முன்சாமியெல்லாம் வந்து பேசினாருங்க. அந்த கவியரங்கம் பட்டிமன்றத்துலலாம் அவர் வயசானவர். எம்ஜிஆர் காலத்தில் ரொம்ப இதுவானவர். தனியாக எம்பியாக நின்று ஜெயிச்சுவர். அவரே வந்து அந்த பெருந்தன்மை பேசினாருங்க. நான் ஒன்றும் சாதாரண பையன் தான். நான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, பதவி வச்சில்ல. கூப்பிட்டு அந்த இதுக்கெல்லாம் வந்து பேசி அவ்வளோ பெருமையாக வந்து அம்மாவை போய் பார்த்தேன். அந்த ஃபோட்டோ எடுத்து கூப்பிட்டு காட்டுறப்ப ஏன் இந்த கூட்டத்தில் எல்லாம் கூப்பிடுன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கினவருங்க. அந்த மாதிரி எல்லா வக்கீலையும் கூப்பிட்டு இது பண்ணுங்க. பியூர் அட்வொகேட்டு. வேறு எந்த அரசியல் கட்சி தலைவரும் கூட கூப்பிடல. அட்வொகேட்டுக்கு மட்டும்தான். அப்போ அந்த கூட்டத்திலேயே கூட வந்து நம்ம அழகு திருநாவுக்கரசர் பல லட்ச ரூபாய் சொந்த பணத்தை செலவு பண்ணி அத்தனை பேருக்கும் வந்து விருந்து வச்சாருங்க. செலவும் பண்ணாருங்க. கடைசியில் அவரே வெளியேற்றத்துக்காரன் இந்த சசிகலா குடும்பம் தான். ஏன்னா மாறுதல் நினச்சோமா ஒன்று பாருங்கள். தாவேக்கா நம்ம விஜய் வருவார் நினச்சோமா? அது கடவுளாக கொடுத்த தீர்ப்பு. அது எது திமுகவுக்கு கொடுத்த தண்டனை மக்களுக்கு கொடுத்தது வந்து இது ஆட்சி. இது மக்கள் ஆட்சியாக கொடுத்தது. அது வந்து இதுக்காக நான் சொல்லலை, எதுக்கு ஜென்ரலாக நான் சொல்கிறேங்க. அது அதிமுக தோற்று போச்சு, என் கட்சி ஒழிச்சாச்சு நான் சொல்லுங்க. இன்றைக்கி கொடுத்துருக்குற தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு பண்ணுங்களா? அதுதான் இன்றைக்கி விஜய்க்கு கொடுத்துருக்குது. மிக்க நன்றி சார். ஆமாங்க சார் தான்.